சொந்த மண்ணை விட்டு வெளியேறணுமென்ற அந்த காலம் ஒரு சூழல் வரும் பொழுது வந்து அதை நீங்கள் சொன்ன அதே கிளாலியை கடந்து வந்து இப்போ சைக்கிளில் தான் வந்து கிளாலியில் பக்கம் அந்த பக்கம் இருந்து அது 2 நாட்கள் காத்திருந்து அதுக்கு பிறகு தான் படகின் மூலம் வந்து இந்த இக்கரைக்கு வந்து இங்கே இருந்து திரும்பவும் சைக்கிள் மூலம் வந்து ஓவனியா போய் அங்கேருந்து தான் போனது. எனக்கு அப்போ அந்த கிளாலி பயணம்ன்றது எவ்வளவு அச்சுறுத்தல் நிறைந்த ஒரு பயணம்ன்றது வந்து எங்களுக்கு தெரிஞ்சது. என்னென்னு சொன்னால் அந்த காலகட்டத்தில் அந்த கிளாலி பயணத்தினூடாக நிறைய மக்கள் பயணிக்கும் பொழுது படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து சங்குப்புட்டி பாலம் அந்த பகுதியில் இருந்து இராணுவம் வந்து வெட்டி கொண்டிருக்கிறார். ஏன்னா நடுக்கடல் இரவு வேளை எந்த பகுதியிலேருந்து எதிரி வர்றான்ட்டு தெரியாது இல்லையா. அப்போ அந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் சொன்ன மாதிரி தலைவருடைய ஒரு முடிவின் மூலம் வந்து 2 பக்கமும் போராளிகளுடைய அரண் நிற்க நடுவாக மக்கள் பாதுகாப்பாக பயணிக்கக்கூடிய ஒரு சூழலை அவங்க உருவாக்கினாங்க. அதில் நீங்கள் சொன்ன அந்த கரும்புரி தாக்குதல் எல்லாம் நடந்தது. அதன் பிறகுதான் மக்கள் வந்து ஓரளவுக்கு நிம்மதியாக சமாதான எந்த பிரச்சனையும் இல்லாமல் பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவானது.